ஆமா சொல்லுங்க சாதனை வந்துக்கிறீங்க. ஆமா வந்தங்க. 3 பேர் ஆடினாங்க. 3 பேர் ஆடினாங்க. இவ்வளவு கூட்டம் கூடி இருக்குது. எல்லாரும் வணக்கம் வச்சுங்க. எல்லாரும் வணக்கம் வச்சுங்க. எப்படி வச்சுங்க? எப்படி வச்சா? பாவாடை கட்டி இருக்கும். பாப்பா மாரு பாட்டி மாரு வந்தா பாட்டி மாரே வந்தா. ஆமா சரி. கோமோன கட்டி இருக்கும். தாத்தா மாரே வந்தனா. கோமோன கட்டி இருக்கும். தாத்தா மாரே வந்தனா. எடுத்து கட்டுறா. கோமோன கட்டி இருக்கும். தாத்தா மாரே வந்தனா. சரி. அப்புறம் கூட்டம் கூட்டமா வந்து இருக்கோம். குழந்தைகளே வந்தனா. குழந்தைகளே வந்தனா. ஆமா சுடிதார போட்டுக்குவோம். சுடிதாரே போட்டிருக்கோம். பெரிய பிள்ளைங்களாம் வந்தனா. சுடிதார் போட்டு பெரிய பிள்ளைங்க வந்தனா. எப்படி வந்தனா? எப்படி? வணக்கம் 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 சபையர்களே வணக்கம். மன்னிக்க வேண்டும். நாமக்கு வந்து வணக்கம் வச்சாலா? வணக்கம் வச்சா சபையர்களே வணக்கம் மன்னிக்க வேண்டும். அப்படி வணக்கம் வச்சாலா? அப்படி வா. நம்ம மன்றத்துல எவ்வளவோ பிள்ளை இருந்தாலும் எவ்வளவோ பிள்ளை இருந்தாலும் சொல் பிள்ளை திரி பிள்ளை சொல் பிள்ளை தாள பிள்ளை ஆமா அது எந்த பிள்ளை இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். மன்னிச்சு வெடிய வெடிய நம்ம நாடகத்தை ரசித்து பார்த்து கண்டு கழிக்குமாறு கால் முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படியே வா.
நான் வந்தேனே இப்பொழுது யார் என்று அஞ்சாயா ஊர் சேர்ந்தவன் உன் பெயர் என்ன நாடு என்ன சொல்லு
வருகின்ற பொழுது ஏதாவது அப்படி இருந்தாலும் சூடாதையா வேலைக்கு வச்சது 2 பேரு அவன் யாராவது என்ன கேட்கறான் வேலைக்கு வச்சது அப்படி இருந்தாலும் இச்சபையை நாடி நான் வந்திருக்க அப்படி
அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு நாடு முப்புராதி என்று சொல்லக்கூடிய முப்புராதி என்று சொல்லக்கூடிய நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தாரா தாரா என்ன துணி இப்படி துணி இது அப்படிதான் இருக்கும் ஏதாவது கோழி குஞ்சு காவதா உனக்கு குஞ்சு கம்மி என்ன பண்ண நான் தப்பா பண்ணிருக்கேன் என்ன இது மேல மயிரா 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 டம்மி மயிரா டம்மி மயிரா டம்மி மயிரா போயிட்டு மயிரா போயிட்டு ரெண்டு அடிக்கிறா அப்படி இருந்தாலும் முப்புராதிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பேர் தான் தாராசன். அப்படி இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியுமா? யாரா என் தாயே? யாரு 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 யாரு
சொன்னா கல்யாணம் பண்ணேன் கேளு. அதிவயிற்றில் பிறந்த அப்படி தாராசன் சொல்லிவிட்டாரா? ஆமா. அப்படி இருந்தாரா? தாராசன் காசிவருக்கும் அதித்தி அம்மையாக்கு பிறந்தனான் எங்களுடைய குலம் என்ன சொல்றவா? அரக்கர் குளம் அரக்கர் குளம் குலத்தில வந்த அப்படின்னு சொன்னால என்னுடைய பிறந்தவர்கள் என்னுடைய இளைய தம்பி என்ன மேலாம் பேச மாட்டான். கட்டி சாப்பிட்டு ஒரு தலைவர் பிச்சு போட்டு மாட்டான். இது ஒரிஜினல் இல்ல, எல்லா முடிவும் புடிங்கி போட்டுருவான். அப்படிதான் அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணன் தம்பி 3 பேரு சொல்லிவிட்டேனே. கமலாசூரன், தாராசூரன், அரே தாராசூரன். மூன்றாவது தம்பி யாரு? விஸ்வன் மாலி. அப்படி நான் அண்ணன் தம்பிகள் 3 பேர்கள். அப்படி 3 பேர்கள் இருந்தாலும் என்னை கண்டால் இந்த யாராவது அட்டிங்க நட்டிங்க ஓட்டிங்க இருக்க வேண்டும் தெரியுமா?
நாட்டுக்கு ஒட்டிக்கு மாத்தி பேசுறது ரூல்ஸ் ஒன்லி டூல்ஸ். நான் சொன்னது தம்பி காலேஜுக்கு போறதானே காலேஜ் போறதா வீட்டுல கொப்பவங்க என்ன சொல்லி அனுப்பிடுறாங்க காலேஜ் போய் வாடா மகனே காலேஜுக்கு போயிட்டு வாடா மகனே தான் உன்னை அனுப்பிடுறாங்க. பொம்மா கொப்ப உன்னை வந்து பார்த்தா காலேஜுக்கு போறாரு பண்ணிக்கிட்டு லவ் பண்ணோட சொல்றாங்க. சொல்லு சொல்லியே அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் மூடிக்கணும். உட்காராக்கல எல்லா மேல எல்லா மேல உட்காராக்கல எல்லா மேல போறா பல்ட்டி போறா பல்ட்டி போறா எப்போ எங்களை கண்டார் யாரால் அடிக்க ஒரு இருக்க தெரியுமா? நாட்டுக்கு ஒட்டுக்கு இறக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு என்னென்ன இருக்க வேண்டும் தெரியுமா? என்னென்ன இருக்கணும் எங்களுக்கு அடிமை, உங்களுக்கு அடிமை. அவங்க எங்களை கொண்டா நடி இருக்க வேண்டும், நடி இருக்கணும். அப்படி இருந்தாலும் எங்களுடைய குல துரோகிகள், எங்களுடைய குல துரோகிகள், அந்த தேவர்கள் மும்மூர்த்திகள், அவர்களை வம்சம் செய்ய வேண்டும், வம்சம் செய்ய வேண்டும். அதனால நான் வந்து அந்த தேவர்களை சிறைப்பிடிக்க செல்ல வேண்டும். அதனால என்னுடைய தேவியா விளங்கக்கூடிய தாரகா வள்ளி, தாரகா வள்ளி
உன்னுடைய கணவர் தாராசன் அழைத்ததாக சொல்லி நீ சென்று அழைத்து வா. ஆயிரம் கிளையோடு என்ன வந்து
யார் இடிக்கிறா எதை இடிக்கிற மாதிரி என்னவா பார்க்கும் மூடமா பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரியே தோணும். அப்படி இருந்தாலும் சபையை நாடி வந்துருங்க என்ன பார்த்தா அழகு கவிதை ஒண்ணு படிச்சியா அப்புறம் மறந்து போட்டான் எப்படி கேள எப்படி உன்னை பார்த்த உடனே எல்லாம் மறந்துட்டான் அப்படியா போட்டா உனக்கு எப்படி நீ சொல்லு வரும் பொண்ண பாரு தண்ணிப்பாரு வரும் பொண்ணப்பாரு அங்க தீர்த்தமலையில் தேரப்பாரு தேருக்கு போய் வந்தியாடா ஏறிக்கா அவங்க பார்த்து ஏறிக்கா போக முடியல நடுவுல அப்படி இருந்தாலும் பொண்ணு என்ன பார்த்தா எப்படி ஆகுது பாரு எங்க காவேரி தண்ணிய விட்டு
சேர்த்து சேர்த்து செஞ்ச பொம்மை மாதிரி அப்படியே பல 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 மெல்லியமா. என்னடா வந்தாப்புன்னு நீ தான் பேசுற. அவன் ஏதோ புடிச்சு வச்சு புள்ளியாட்டமே நிக்கிறான். அவன் தெரியல. அப்படி இருந்தாலும் கையா குடிச்சா மழையா போல கத்தறிய அது சொல்றியா? மகா மாட்டுக்கால மகாய்க்கு சொந்தக்காரன். ஹலோ குட் நைட். ஹலோ 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 அப்பா சொல்லுப்பா.
செத்த செத்த நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாப்பா என்ன ஒழுங்குனா ஒழுக்குதா என்ன ஒழுக்குதா ஊர்ல அழகா நீங்க தமிழ்நாட்டுல பொண்ணாட்டியா யாரு நீங்க தமிழ்நாட்டுல பொண்ணாட்டா பார்த்தா என்ன இருக்குது முட்டை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரே நிமிஷம் ஆமா நம்ம பார்த்தா என்ன நினைக்கிறீங்க என்ன வீட்டிலேயே ஆம்பளை சிங்கிளா தான் வருவான்டா சிங்கிளா தான் வரும் ஆமா ரெடி எடுத்துப்பாயா பாரு பாப்பா இது என்ன ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணிடலாமான்னு சும்மா டிஸ்டர்ப் ஆகுது கரண்ட் லக்கு சுத்தி அங்கே ஆஃப் பண்ணிடுவோம் ஆரியாமல் போட்டு கொஞ்சம் லேட் ஆகும் பாப்பா என்ன லக்கு நம்பிக்கலாம் சுத்தி நாமளே வாக்கிங் பண்ணிக்கணுமாமா ஏய் ஆட்டக்காரங்க கம்மியா இல்ல இவரே போறேன் நீங்க போட்டு வரக்கூடாது யாரு பாப்பால வச்சு நானே அவன் தான் யார் நகையாட்டுமா பாப்பா கேக்குறேன் பாப்பா புதுசு கொஞ்சம் புது ஒரு பத்துக்கு போனாங்கன்னா ஞாபகம் கேட்டதுமே வந்தா பாப்பா மூணு மாதிரி ஆமா ஆமா தேவனே பையா கொண்டாடிக்கிற வரந்தானே கேட்க மாட்டேன் ஒண்ணு வந்துட்டியா ஒண்ணு நல்ல ஒரு மூணு வந்துட்டியா ஒண்ணுக்கு அங்க வந்து ஒண்ணு விட முடியுமா விட முடியுமா அப்படின்னு ஒத்துக்கா பாப்பா ஒரு டிராவல் எனக்கு ரொம்ப நாள் உன் வெட்டைக்கு எழுதிட்டு ஒட்டில் மிக்கணிக்கிறான் அது ஒட்டில் மிக்கணிய பல்பு மாத்தினா கூட பாபா ஒண்ணு ஒண்ணு எல்லடி பல்பு போட்டு வச்சா நான் கொஞ்சம் படிச்சுன்னு தெரியும் அப்படியே மாத்திதான் பாரு பாருக்கா மாத்தலாமா மாத்திதான் பாரு ஆட்டம் பார்த்து 50 பேர் இருக்கிறாங்க நேர போச்சுனால வளர்ந்துக்கோங்க பிரேக்கர் ரெடி பண்ற பைக்கு பிரேக்கர் ரெடி பண்ணிச்சா அப்பா இருந்தா லேட்டேட்ட பாக்கணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வேகம் வண்டி ஒட்டா நிக்க மாட்டேன் கல் பாப்பா வண்டி ரொம்ப கிழமை ஓட்டி வேகமே குறைஞ்சு போச்சு வேகம் குறைஞ்சிருக்குது பாப்பா பிரேக்கு டயருக்கு சம்மதமே இல்ல பாப்பா பிரேக் கட்டா டயர் கொத்துறவங்க கூட அடிக்கிட்டா அப்படி பாப்பா ஐயா நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு என்ன சொல்றது கேளுனா டயர் நல்லா இருந்தா ரிம்மிலே கூட நிக்குது பிரேக் இல்ல இன்னும் பிரேக் தான் பாக்கணும் பாப்பா பிரேக் பாத்துருவா நான் நிக்கிற இப்படி வண்டி தான் போறோம் எதிலே போறோம் கம்பி நல்லா போயிட்டு என்ன சொல்லினே திருப்புலி அனைத்து பொண்ணு இருக்குது வச்சு தேடியில் ஏறி உட்கார வச்சு இருப்பா பாட்டி பாப்பா இருப்பா செக் பண்ணிட்டு செக் பண்ண எங்க இருக்குது என்ன பாருங்க
கரெக்ட் ஆஃப் பண்ணு பாப்பா. நான் விஜய் வந்துக்கிறேன். எந்த இடத்துல ஒயர் காய்ச்சின்னு ஒண்ணு நான் சொல்றேன் கட் பண்ணிக்கா. நீ மெக்கானிக் ஆயிட்ட. அவர் தான் அமெரிக்கா மெக்கானிக் வேலை புதிய அமெரிக்கா மெக்கானிக் அவரு. நான் தெரியல எனக்கு நம்ம நாள பவுடர் போட்டு இந்திய மெக்கானிக் அமெரிக்கா மெக்கானிக் என் வண்டியில சர்வீஸ் பண்ணணும்னா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. அதெல்லாம் சொல்றான் நீ மின்பானம் கட்டிடு. நான் கட்டினா முடிஞ்சா என் வண்டி ஆமா கண்டிஷன் பாக்கலாம் ஒயிர் கண்டிஷன் பார்க்க மேலாதான் சொல்லு. தெரியல கோட்டு குட்டி எல்லாம் போயிடுச்சு. நான் வர மாட்டேன். வண்டியை ஊட்ட சர்வாயில் மாத்திரீங்க. நான் வண்டி ஊட்ட நான் ஓடி நீ எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தா நான் சொல்ற கண்டிஷனா ஒத்துக்கினா மட்டும் தான் வண்டியை விடுவான். நான் ஏன்னா சைக்கிள் கூட நம்பி யாரும் விடல. இதையா சும்மா ஒன்னா சர்வீஸ் பண்ண ரைட்டியா என்ன சாமான் கூட்டி கொடுக்க எவ்வளோ போய் நம்பி வந்தா தோத்து அப்படி இருந்தாலும் தெய்வ கலாச்சாரம் பொருளே அடியால் தோற்றமாகிய தருணம் நான் யார் எதற்கு வந்தேன் என்று தெரியுமா? சொல்கிறேன் வா. அவருடைய மனைவி என்னுடைய பெயர் தான் தாரகவல்லி. தாரகவல்லி சொல்றேன் இல்லையா? நான் என்னை வந்து மன்னவர் கூப்பிட்டுங்கிறாரு. அதனால் அந்த பொறுத்து மன்னவர் இருந்தால் சொல்லிட்டு வா மனைவி வந்துட்டாரு. என்னுடைய தேவி தாரகாவல்லி வந்து விட்டாளா? நம்பது வந்துட்டியா?
கூட்டு வந்திருக்கேன். நல்லா உங்களுக்கு என் கூட பேசுறா. என்னுடைய மனைவி என்னுடைய மனைவிடத்தில் போனாயே போனா கூட்டி கொடுக்கலாம் தேவையா பையன் போனதே போனா 1 மணி நேரம் அது ஹாஸ்பிட்டல் எங்க போயிருப்பான் போய் தொலைஞ்சிருக்கோம் தெரியல யாரே பாப்பா பாப்பான்ற யாருக்கு பாப்பா வாக்குவோம் நானு யாருக்கு கருப்பா ஏக்குவான் அதே போனானே எப்ப வணக்கம் எப்ப வந்த தம்பி என் மன்னவருக்கு போனியா என்ன சொன்னாரு வர சொன்னாரு எப்படி வர சொன்னாரு எப்படி வர பின்னாடி வரல சரி தம்பி சரி பொண்ணுல வர சொன்னாங்க போலாமா கிட்ட போலாமா சரி சரி நடந்தே குடும்பப்பா நடந்தே குடும்பம் பட்டு பிதாமர்த்தால் பன்னீரால் கால் கழுவி பட்டு பிதாமர்த்தால் தொடைத்து பள்ளி கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய உயர்சாதி மலைகளில் எல்லாம் மாலையாகவும் மகாத பூக்களும் பாதத்தில் போடும் தேவி அநேக கொடி வணக்கம் சாமி. அருமை 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 அதான் அப்படி இருந்தாலும் நாதா அப்படி இருந்தாலும் நாதா
அப்படி இருந்தாலும் பாதத்தை பணிந்தபடியால் ஆமாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் கணவனிடத்தில் கேட்பதற்கும் உனக்கு என்ன தயக்கம்? நீ கேட்டால் இந்த அண்ட சராசரெல்லாம் பிடிங்கி வந்து கையில் கொடுப்ப விளையாட்டு பொம்மையாக. அப்படியே ரொம்ப சந்தோஷம். அந்த கிராமம் சுத்த படுக்குன்னு பிடிக்கிறோம் கையில் கொடுப்போம். அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு ரத்துக்கர்மா. அப்படி இருந்தாலும் அழைத்த காரணம் என்ன சாமி? ஓடோடி வர வேண்டும் தாரகவல்லி. இக்காரணம் உடனடியாக வர அழைத்த காரணம் என்ன என்று கேட்கின்றார். ஆமா சாமி, அழைத்த காரணம் சொல்லு. காரணம் சொல்லுங்க சாமி. உல்லாசமாக இருப்பதற்கு அழைத்தேன் பெண்ணே. அப்படியா சாமி? பெண்ணே, பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி இருக்குது? மாசமோ மார்கழி மாசம்
மார்கழி மாசம் நேரமோ ராத்திரி நேரம் பரமத்தை கற்று போலாம். அப்படி இருந்தாலும் நாம் இருவரும் இப்படியே இருந்த பண்ணால் ஆகாது. நம்முடைய குலமானது அரச குலம். ஆமாம். அரச குலமாக இருந்தாலும் அரச குலம் இருந்தாலும் எங்களை நம்மளை அழிப்பதற்கு தேவர் மூவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களை நாங்கள் என்ன பண்ணதான் செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும், சிறைபிடிக்க வேண்டும். அவர்களை எல்லாம் தேவர் மூவர்களை எல்லாம். அதற்கு நீ எனக்கு விடை தர வேண்டும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி பெண்ணே தாரகவல்லி, ராதா அப்படி இருந்தாலும் என்னுடைய யார் தம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அந்த புறத்தில், அவர்களை நான் கூட்டி செல்ல வேண்டும். அதனால மூத்தார்கள் இருப்பார்கள், பொண்ணுகள் அவர்கள் இருந்தால் அழைத்துவார்கள். சரி சென்று அரண்மனையிலே நல்லா ஓட்டு ரெண்டு பேரும் கூட்டுவாளுக்குள்ள
உன்னை கடிச்சா திரும்ப மடியா வருகிற போது என்னை பார்த்தா எப்படி இருக்க வேண்டும் காய்கறி முள்ளு மனசு மாதிரி முந்தெல்லாம் ஒரே மயிராಗಿದೆ என்னை கண்டா எப்படி இருக்கு எங்கிருந்து என்னை கண்ட போது கை கட்டி வாய் கட்டி வாய் பொத்தி டேய் அதே சாலை டேய் மரியா வா நான் பேசுகிற போது அவன் வாய் வார்த்தை பேசவில்லை. அது என்ன காரணம் என்று கேள்றா வாய மூடி அது பேசாத. வாய் மூடி என்றால் அர்த்தம் பேசாதுன்னு சொல்லவில்லை. கேள்வி கேட்ட கேள்விக்கு எங்கிருந்த அப்படி இருந்தாலும் என்னோட பெயர் என் தந்தையோட பெயர் என்னோட தந்தையோட பெயர் நான் எப்படி பிறந்தவன் யாருக்கு மகன் என்ன என்று அல்லடா சொல்லுறேன் காசு காசிமகா முனிவர் குலத்தில் பிறந்த காசிமகா குலத்தில் பிறந்த அரக்கன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அரே காலே அண்ணன் தாராசூரன் தாராசூரன் என் அண்ணனாகப்பட்டவன்
தாராசூரன் ஏதோ காரணமாக அழித்திருக்கிறார். நாங்கள் காசி மகா குளத்தில் பிறந்த மூவரின் அரக்கரின் நான் இரண்டாவதாக பிறந்த காசி மகா முனிவரின் விமலேசன் என்றால் எப்படி நான் வந்து அண்ணா அழைத்து என்று அதிவேகமா வந்தபடியா அந்த புறம் அண்ணாவை பார்க்க வேண்டியா அதே காலை ஒரு இருப்பதோ ஒரு ஏனோடு அதை கட்டிக்கொள்வதோ அண்ணனாகப்பட்டவன் அழைத்திருக்க இல்லையா? நாங்கள் ஒருவரே சென்றால் அது நடைமுறைக்கோ ஒரு இரும்பு முறைக்கோ அரசு முறைக்கு அது வேகமாக இருப்பான். ஒரு அனாதிமா தெரிஞ்சுவிடும். ஆமா, நாங்கள் இருப்பது அருகர்கள் 3 பேரு. அப்படி இருந்தாரு அந்த புறத்தில் அண்ணன் யமுனேசா அழைத்திருக்கிறார். என் பெயரோ விமலேசன். என் தம்பி வித்வான்மாரி. அந்த புறத்தில் என் தம்பியாகிய வித்வான்மாரி இருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அண்ணா தாராசனை பார்க்க வேண்டும். அதனால அழைத்து வர தம்பி. எல்லாரும் தெரியுமா? சொன்னா தெரியும். சொல்கிறேன்.
அட காவடி எல்லாம் எக்கச்சக்கம் பையன் இருக்குதா எங்க இருக்குது பையன் சுத்தபடி ஆட்சி என்று தெரிந்து கொள் அப்படியா என்ன கண்டா யாவரும் எப்படி இருக்க வேண்டும் பையன் இருக்க வேண்டும் அது என்ன கண்டா யாவருக்கும் யாவருக்கும் அப்படி இருக்க வேண்டும் எங்க இருக்க வேண்டாம் நெஞ்சில் இருக்க வேண்டும் அல்லவா ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறேன் சென்று பார்க்க அல்லவா அடுத்த காரணத்தை என்னன்னு கேட்கணும் அப்படியே ஆகட்டும் தம்பி பெருமா பாருங்க பெருமாள் அப்புறம் வந்து விடு அப்புறம் அடே காவடே காரணமாக அண்ணா அழைத்திருக்கிறார் சென்று பார்ப்போம் சென்று அண்ணாரிடம் கூறு தம்பிமார் வந்து விட்டார்கள் விமலேசன் நித்தோன் மாதிரி தம்பிமார்கள் விமலாசன் வித்வன் மாதிரி வந்துட்டாங்களா ஓடோடி அழைத்தவா சீக்கிரம் உன்னிடம் உன் தம்பிமார்கள் ஆனால் அண்ணா
அண்ணா சரணே என்னுடைய பாதத்தை கொஞ்சமான தம்பிமார்களே, நீங்கள் எப்படி இருக்க தெரியுமா? சேம்பரமாய் வர வேண்டியே அருமையே தம்பிமார்களே. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படியே ஆகட்டும். ஆனால் அண்ணா உன்னிடம் ஒரு சிறிய வார்த்தை. கேளு கேளு தம்பி. அப்படியாண்ணா? அடுத்த தேதி சொல்லுங்க. அடுத்த தேதி சொல்லுங்க. தம்பிமார்களே வர வேண்டும். கொண்டிருந்த பொழுது அண்ணன் அழைத்தாக ஓடி ஓடி வந்திருக்கின்றார் தம்பிமார்களே. தம்பிமார்களே, நாம்பல் 3 பேர்கள்
யாரு? நாமளும் 3 பேர்கள். ஆமா. அந்த மும்மூர்த்தி தேவர்களும் எத்தனை பேரு? அவர்களும் 3 பேர்கள். அவர்களும் 3 பேர்கள். ஆமா அண்ணா. அதனால தம்பி அவர்கள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் சொல்றேன். முதல்ல வர்றது யாரு? பிரம்மா. இரண்டாவதா வர்றது யாரு? விஷ்ணு. மூன்றாவதா வர்றது சிவன். அவர்களை போல நாமளே எத்தனை பேரு? 3 பேர்கள். தாராசன், விமலாசன், வித்வானாளிகை. அம்மா நாமளும் 3 பேர்கள். நாம என்ன இப்படி இருந்தா நமக்கு ஆகாது. அதனால நாம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? இப்ப அம்மா அவர்களை சென்று அவர்களை அடித்து முறுக்கி ஆட்சி நாம ஆளுவோம். ஆமா தேவர்கள் அனைவரும் நமக்கு அடிமை. நம்மை கண்டால் பயப்பட இருக்க வேண்டும். அந்த தேவன் நம்முடைய சதிகாரர்கள். அதனால தம்பிமார்களா மேற்கே இருப்பது யாரு? தெற்கே இருக்கிறது யாரு? காலன். ஆமா. வடக்கே இருப்பது குபேரன். அதனால ஆளுக்கு ஒரு திசை சென்று அவர்கள் அடித்து துரத்தி விட்டு நாம் வர வேண்டும். அந்த யாரே குபேரம் அடித்து நொறுக்கி விட்டோம். இப்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு வெற்றியை கொண்டாடி விட்டோம். வெற்றி கொண்டாடுறது நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி கொண்டாடுறத தம்பி வெற்றி கொண்டாடுறத நாம இப்பொழுது கொண்டாடணும். அதாவது இதே பாத்தீங்கன்னா ஒரு இதுல நடந்தா ஒரு கேக் வெட்டு ஒரு கடையில போய் பிராணி சாப்பிடுற மாதிரி நாம இப்போ அது நாம என்ஜாய் நம்ம இருக்கணுமா? நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை நம்ம ஒரு சந்தோஷத்துக்கு செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாட வேண்டும். நம்முடைய வெற்றியை கொண்டாட நமக்கு பானங்கள் வேண்டும். ஆமா மந்திரியாரே மந்திரி நான் அடிக்கிறது 10ல தம்பி கல்லுன்னா கீழே உடைக்கிற கல்லுங்க குடிக்கிற கல்லை எடுத்துட்டு வர அதை குடித்து விட்டு சந்தோஷமா ஆனந்தமா கொண்டாட வேண்டும். அண்ணன் தம்பி நாங்க அந்த வார்த்தை இல்ல
குடிக்கிற பானம். குடிக்கிற பானம். ஆ பானம். பானம் அல்லவா? தண்ணி குடிக்கிற பானம் அல்லவா? குடிக்கிற பானமா? நம்ம மது மண்மாரி கூட பானம் அடிக்கா? மண்மாரி மடியா? அது இல்லடா, குடிக்கிற பானம். ஏய் சங்கரா, நல்லா கேட்டா நான் கூட புரிய மாட்டேன். பானம் 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 எடா பாட்டு வளர மாட்டான். எடா பாட்டு வளர மாட்டான்டா. ராஸ்கோல்ல வார்த்தை கரெக்டா பாருங்க. ஓ கரெக்டா சொல்லுங்க. எங்க அம்மா குடிக்கிற பானம். குடிக்கிற பானம். ஆமா. ஏய் பானம்னா மது. ஆமா. அப்படி சொல்லியா? என்னாச்சு தம்பிமார்களா, விமலாசா, தம்பி வித்வான்மாலி, நாம சந்தோஷத்தை கொண்ட வேண்டும். ஆமா. அதனால இப்பொழுது என்ன பண்ணனா, ஆளுக்கு ஒரு பானம் எடுத்து, இது என்னது? கல். ஆமா ஆமா. என்ன பானம்? கல். இது கல்லு. ஆமா. தம்பிமார்களா, அதனால இது கல்லு. எனக்கு பஞ்சம். இந்த கல்லு முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா பழமரத்தடியில போய் இருந்துச்சு. அந்த கல்லுன்ற மாதிரி எங்க இருக்குது கல்லுலாம்? ஒயின் ஷாப்ல கவர்மெண்ட் விக்கிறாங்க. ஒயின் ஷாப்ல கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க, வாட்டர் குடிங்க உடம்புக்கு நல்லது, பீரு குடிங்க நல்லா எனர்ஜி கிடைக்க நல்லா உண்டான்னு சொல்லி கவர்மெண்ட் ஏமாத்துறாங்க. ஆனா உண்மையான சத்து எதுக்குன்னா இந்த கல்லுல தான் இருக்குது. ஒரு வாரத்து கல்லு கல்ல குடிச்சா உடம்பு வரும். ஆண் மரத்து கல்ல குடிச்சா ஆர்ப்பாட்டு வரும். பெண் மரத்து கல்ல குடிச்சா நல்ல புத்தி மாறும். அப்படி இந்த கல்லுல ஏகப்பட்ட சத்து இருக்குது. மட்டும் கிடையாது, கல்லுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 கல்லு இறக்குறாங்க. எத்தனை கல் இறக்குறாங்க? எத்தனை மரத்துல? 9 மரத்துல கல்லு இறக்குறாங்க. பழமரத்துல கல்லு பண்றது கல்லு மரத்துல சொல்லி கொடுத்தது. தென்னை மரத்துல கல்லு வர்றது யார் சொல்றது? தென்னை மரத்திலயும் கல்லு இறக்கலாம், பனைமரத்திலயும் கல் இறங்கலாம், அத்தி மரத்திலயும் கல்லு இறக்கலாம், அத்தி மரத்துல வேப்ப மரத்திலயும் கல்லு இறக்கலாம். இப்படி இப்படி சொல்லிட்டே போலாம். 9 வகையான கல்லு இறக்கலாம். கல்லு இறக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த கல்லுல இப்படி இருக்குது. அடுத்தபடியாக நம்ம எங்க செல்ல வேண்டும்? தெற்கு செல்ல வேண்டும். தெற்கு இருக்கிறது யாரு? யமா. அவனை நம்ம அடிச்சு நாம ஆட்சி செய்ய வேண்டும். தம்பி
அப்படி இருந்தாலும் இப்படி நம்ம குடித்து விட்டு நம்ம சும்மா சப்பு சுப்புன்னு இருந்தா நம்ம குடித்தது கல்லுக்கு வச்சு நம்பளுக்கு வச்சு அதாவது குடித்த போதைய உணர்ச்சியாக நம்ம சந்தோஷம் வருதுன்னா சிறிது நாட்டு மீன்களை அழைத்து உற்சாகப்படுத்துவோம். அப்படியே ஆகட்டும். நானே எங்க தள்ளி விட்டேன் பாப்பா வந்த நீரே பிசினே கீரியா வாய பார்த்தா அண்டா மாதிரி இருக்குதான். வாய பார்த்தா மட்டும் துண்டா மாதிரி அப்படி இருந்தாலும் தங்க போட்டு காரி நீ வாழ தோப்பு வாடி உன்னை பார்த்தா ஒன்னே போன உன்னை பார்த்தா வட்டை போட்டு காரு ஆளு தொப்பு வாடி ஆளு என்ன பாடுவான் ஆளு அவன்
2 கூட ஏறி அக்கா வந்துட்டா அப்படி கேக்குற நான் சொல்லிட்டா கொடுக்க சரி எப்படி இவனுக்கு சொல்லு அப்படியா அப்படி எப்படி அவசரப்பட்டீங்க காசு நான் கோத்துட்டு இருக்கேன் நல்லா கோத்துருங்க ₹500 நோட்டா டக்குனு கோக்கலாம்
சாமி